ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு மல்டிவிட்டமின் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது போல் வந்துட்டு தீக்காயங்கள் வந்துட்டு கையில் படுறது, நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸு, லிப்ஸில் இருக்கக்கூடிய டேன் எடுக்கக்கூடியது, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேன் எடுக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஆயிலை நான் வந்துட்டு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு கையில் குக்கரில் சூடு வச்சுக்கிட்டேன். அது வந்துட்டு ₹1 காயின் மாதிரி வந்துட்டு பதிஞ்சிடுச்சு. இந்த ஆயிலை தடவி தான் நான் வந்துட்டு சரி பண்ணேன். உங்களுக்கு இதனுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கேரட் துருகுனது எடுத்துக்கிட்டேன், நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்லா துருகுனது எடுத்துக்கிட்டேன், நெக்ஸ்ட் வந்துட்டு பீட்ரூட் துருவி இருக்கிறது எடுத்துக்கிட்டேன், நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன். இது இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. கிரேப்ஸ் வந்துட்டு பிளாக் கிரேப்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் பன்னீர் கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் இருக்கிற சீடோடு அப்படியே போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த ஆயிலு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன், குட்டி குட்டி பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கிறேன். பன்னீர் ரோஸு உடைய பெட்டல்ஸை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸும் நீங்கள் போட்டு செய்யும்போது உங்கள் லிப்ஸ் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரோடு வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தூக்கமே வரலனாலும் நல்லா வந்துட்டு தூக்கம் வரும். இது கண்ணை சுற்றி தடவிட்டு நீங்கள் தூங்குனீங்கனாக்கா நல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதோடு வந்துட்டு கோகோனட் ஆயிலை நான் போட்டுக்கிட்டேன். கோகோனட் ஆயில் இது முழுகிற அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அது முழுகிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாதாம் ஆயில் எடுத்துக்கிட்டேன். பாதாம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பாதாமை வந்துட்டு கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இது வந்துட்டு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் நிறைய விஷயங்களுக்கு இந்த ஆயிலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது போல் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு நான் கண்டென்ட்டாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஏன் நீங்கள் தனித்தனி ஆயிலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இல்லை, எனக்கு இந்த மாதிரி மல்டி விட்டமினாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போனா நீங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு செட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. செட் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம தடவுறோம், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு கோல்டு ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இது செட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போது வந்துட்டு அவங்க தனித்தனியாக வந்துட்டு இந்த ஆயிலை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எது செட் ஆகுதோ அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஆயில் வந்துட்டு செட் ஆச்சுன்னாக்கா உங்களுக்கு அப்போது வந்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஆயிலை தடவி பாருங்கள். தடவி பார்த்து உங்களுக்கு கோல்ட் ஆகுதுன்னாக்கா நீங்கள் நிறுத்திடுங்க. இதோடு நான் வந்துட்டு ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்துட்டு லெமன் ட்ராப்ஸ் போட்டு இருக்கிறேன். நான் இப்போ பிழிஞ்சி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கோல்டு பிடிக்குதுன்னாக்கா இந்த லெமனை நீங்கள் வந்துட்டு தவிர்த்துக்கலாம். இது சிம்லேயே வச்சு நீங்கள் காய்ச்சணும். சிம்லேயே வச்சு காய்ச்சி பாருங்கள், கலர் எல்லாமே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டே வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஆயில் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு கண்ணை சுற்றியே எனக்கு 2 இன்சிடெண்ட் நடந்தது. கொதிக்கிற எண்ணெய் வந்துட்டு கண்ணை சுற்றி வந்துட்டு தெளிஞ்சிடுச்சு. அப்பயும் நான் இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி சரி பண்ணேன் என் ஃபேஸை. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுவுமே வந்துட்டு கண்ணை சுற்றி தான் அந்த பிரச்சனை நடந்தது. அப்பயும் இந்த ஆயில் தான் நான் வந்துட்டு தடவி யூஸ் பண்ணேன். பாருங்கள், நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த கண்டிஷன் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி நம்ம கீழே இறக்கி வச்சிட்டோம். இது வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே போகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா வந்துட்டு கலர் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிடும். அதனுடைய வெப்பம் எல்லாமே தனிகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நீங்கள் வந்துட்டு இறக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கணும் எண்ணெய். பாருங்கள், இதை நான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ சூப்பராக நம்மளுக்கு இந்த ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆயிலை நான் வந்துட்டு இது போல் நம்ம எந்த ஸ்கேர் இருந்தாலும் சரி தான் இது போல் தடவி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்லா வந்துட்டு சேஞ்சஸ் தெரியும். நல்லா வந்துட்டு ஸ்கின்னையும் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே நீங்கள் தடவி கூட நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு பாடி வந்துட்டு நல்லா ஷைனிங்கோடு வச்சுக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய எண்ணெய். இது போல் நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து எப்படி இருந்தது, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.